வணக்கம் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மண்டே ரொம்ப பிஸியாக போயிருக்கோங்க. மார்னிங் லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் பரபரப்பாக ரெடி பண்ணி கொடுத்து கொஞ்சம் செட்டிலாக இருப்பீங்க. ஒர்க்கிங் விமன்லாம் இப்போ தான் டீ பிரேக் முடிச்சுட்டு வந்து வேலை பார்த்துட்ருப்பீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐம் ஜேபி. இட்ஸ் ஜேபி ஜோன் சேனல். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னை என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரைட், இன்றைக்கி நான் என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, ஹாப்பினஸ் எங்கேருந்து வருது? நிறைய பேருக்கு தெரியும், இது வந்து அப்துல் கலாம் சார் சொன்ன ஒரு கோட்ஸ் தான். ஹாப்பினஸ் ஸ்டார்ட்ஸ் வித் யூ அப்படின்னு சொல்லி. எப்படி ஹாப்பினஸ் வந்து நம்மக்கிட்டேருந்து எடுக்கிறது? நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் இல்லையா? நம்மளுக்கு வந்து ஒரு பண கஷ்டம் இருக்கலாம், மன கஷ்டம் இருக்கலாம், உறவுகளால் கஷ்டம் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல கஷ்டம் இருக்கலாம், கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கலாம். நிறைய கஷ்டம் இருக்குது. இதிலெல்லாம் இவ்வளோ இதனால தான் நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆக்சுவலி அப்படி கிடையாதுங்க. ஹாப்பினஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் நம்ம எடுக்க முடியும். அது எப்படி பண்ணலாம், எப்படி நம்மளே ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படின்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து பேசிக்காக பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா பேசுவேன். ஆனால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்த பிறகு, அதாவது ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடித்து வேலைக்குன்னு வந்து நான் சிட்டிக்கு வரேன். நான் வந்து டவுனில் வளர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு வில்லேஜ் லைஃப் ஸ்டைலும் பக்காவாக தெரியாது, சிட்டி லைஃப் ஸ்டைலும் பக்காவாக தெரியாது. ஒரு மிடில் இதுவில் தான் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்படி இருந்த ஒரு பொண்ணு நான் இங்கே இதில் வந்த பின்னாடி, வேலைக்குன்னு வந்து நான் சிட்டிக்கு வந்த பின்னாடி நிறைய வந்து நானே வந்து ஓனாக ஃபேஸ் பண்ணேன். அது ரூம்மேட்ஸ் கிட்டே ஆகட்டும், கொலீக்ஸ் கிட்டே ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து நானே ஃபேஸ் பண்ணேன். ஹாஸ்டல் வார்டன் அந்த மாதிரி இவங்கக்கிட்ட எல்லாமே வந்து நம்மளே டேரெக்டாக டீல் பண்ணணும். எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா அப்படி கூப்பிடுற தூரத்தில் அப்பா அம்மாவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? எல்லாமே நம்ம தான் வந்து பண்ணணும். நம்ம வந்து துடுக்குத்தனமாக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனையில் போய் முடியும். ஸோ இந்த ஊரில் நம்ம சேஃபாக இருக்கணும்னா வாயை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் வந்து மாமியார் வீட்டுக்கு, நெக்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணியாச்சு, மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாருமே புது மனுஷங்க, யார் எப்படின்னு தெரியாது. ஏன்னா நம்ம அத்தனை வருஷமாக ஒன்றா வளர்ந்த சொந்தங்களே வந்துட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லைன்னா மறு சந்தர்ப்பத்தில் நம்மளை தப்பாக புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருமே புது மனுஷங்க, அவங்கக்கிட்ட நம்ம வாயை கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால என்ன ஆச்சு, என்னோடய கோ சிஸ்டர் கூட சொன்னாங்க, நீ வந்து ரொம்ப காம் ஆகிட்ட, ரொம்ப துருத்துருன்னு நல்லா பேசுவ, காமெடியாக நிறைய பேசுவேன், ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு நீ அந்த மாதிரி பேச மாட்டேன்றியே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா பேசினா பிரச்சனை வருது. அப்போ எப்படி பேசணும், எப்படி பேசணுன்றதை தெரிஞ்சுட்டு பேசணும். என்ன பேசணுன்றத, யார்கிட்ட என்ன எப்படி பேசணுன்றதை தெரிஞ்சுட்டு பேசணும். அப்போ நம்மளுக்கு பிரச்சனை வராது. அதாவது வராதுன்னு நம்ம 100% சொல்ல முடியாது, வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம இவ்வளோ வருஷமாக புரிஞ்சுக்கிட்டு எதை எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ அந்த முயற்சியில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி வந்து ஸோ ஓகே, நம்ம மறுபடியும் பேசலாம், மறுபடியும் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சதை செய்யலாம் அப்படின்னும் போது தான் எனக்கு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா வந்துச்சு. நான் என்னெல்லாம் வந்துட்டு லைஃப்பில் ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன், அதை வந்து அதை எப்படி நான் என்னோடய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் என்னோடய லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் நான் வந்து என்னோடய சேனலில் போர்ட்ரே பண்ணலான்னு இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ நான் இந்த சேனல் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஆகுது. பெருசாக எனக்கு வளர்ச்சி இல்லை தான், எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். நான் வந்து என்னை நான் ப்ரெசன்டபிளாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறதாகட்டும், நான் அந்த பேசுகிறதுக்காக எடுக்கிற எஃபர்ட்ஸ், அது போடுற எஃபர்ட்ஸ், அது எல்லாமே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்கிறேன். அப்போ என்னால் மற்ற வேலைகள்லையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு அதுலேருந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. என்னால் என்னோடய ப்ரெஷர் குறையுது.
நான் டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரேன். என்னோடய குழந்தைகிட்ட நான் ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியுது. முன்ன ரொம்ப சிடுசிடுன்னு விழுவேன். இப்போல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிச்சத நான் செய்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்து நான் அவனையும் ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணுறேன். எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் அபவுட் செல்ஃப் என்கரேஜ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது பண்ணும்போது உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க. அதனால் வந்து நீங்கள் செய்கிற வேலைகளில் ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஒரு வேகமே உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை கூட ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவீங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் ஹாப்பினஸ் ஸ்டார்ட்ஸ் வித் யூ தான். பணமோ பதவியோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நீங்கள் நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்தாலோ கூட அந்த என்விரான்மெண்ட்டு அந்த பணம் பதவியெலாம் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்காது. இட் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. இட்ஸ் நெவர் டூ லேட். நீங்கள் எப்போ வேணால் உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட ரொட்டீன், உங்களோட கெரியர் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதனால் வந்து ஹாப்பினஸ் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. இந்த வீக் உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக போகணும், சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட்.